வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, பவித்ரா வந்து இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற 2 பேரோட பிஆர் டீம பத்தி ஜெஃப்ரி கிட்ட சொல்றாங்க. யார் யாரோட டீம் அப்டின்றத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ தட் ஃபர்ஸ்ட் பவித்ரா வந்து பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யாலாம் வந்து ஸ்கிரிப்ட் எழுதி பிரிப்பேர் பண்ணி வந்திருக்காங்க. இங்க எப்பப்போ என்ன பண்ணணும் அப்டின்னு சொல்லிட்டு அப்டின்ற மாரி பவித்ரா வந்து சொல்றாங்க. ஸோ இந்த பர்ட்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்ட கேட்டதுக்கப்புறம் எனக்கே வந்து சௌந்தர்யா பண்ற விஷயங்கள்லாம் வந்து அப்டிதானோ அப்டின்ற ஒரு டவுட் இருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி தோணுதுன்றத மறக்காம இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தென் ஜெஃப்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே இதுக்கு முன்னாடி இருந்த சீசன்ல யாராவது உங்களுக்கு தெரியுமா? அப்படின்ற மாரி பவித்ரா கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு எஸ் எனக்கு தெரியும். சௌந்தர்யாவோட ஃப்ரெண்ட் அப்படின்ற மாரி விஷ்ணு வந்து சொல்றாங்க. ஸோ தட் லாஸ்ட் சீசன்ல விஷ்ணு வந்து விளையாடிருப்பார்ல. ஸோ தட் அவங்கள வந்து மென்ஷன் பண்ணி சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க மட்டும் கிடையாது. எனக்கு அருணோட லாஸ்ட்டு டைட்டில் வின்னர் இருக்காங்கல்ல அர்ச்சனா அவங்களும் தெரியும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஓ! ஓகே இவங்களெல்லாம் தெரியுமா? எனக்கெல்லாம் யாரையுமே தெரியாது. கூப்பிட்டாங்க பிக் பாஸ் எந்த வித இதுவும் ரிசர்ச்சும் பண்ணல. ஜஸ்ட்டு நான் அப்படியே வந்து விளையாடிட்டு இருக்கேன். எவ்வளோ நாள் தாக்கு பிடிக்குமோ தாக்கு பிடிக்கலாம் அப்படின்ற மாரி, அந்த மைண்ட் செட்ல தான் வந்து நான் எந்த ரிசர்ச்சும் வந்து பேக்கிரவுண்ட்ல பண்ணல அப்படின்ற மாரி ஜெஃப்ரி வந்து சொல்றாங்க. அண்ட் தென் பவித்ரா வந்து ஒரு விஷயம் சொல்றாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சௌந்தர்யா வந்து எது எது பண்ணாலுமே வந்து அத வேற மாரி காமிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு குரூப் இருக்கு வெளிய அப்படின்ற மாரி சொல்றாங்க. விச் மீன்ஸ் அவங்களோட பிஆர் டீம். ஸோ பிஆர் டீம் யாரா இருக்கக்கூடும் அப்படின்னா, உங்களோட ஃப்ரெண்ட் விஷ்ணு வந்து பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யாவ வேற மாரி ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு ஒரு டீம் வந்து இருக்கும் சோஷியல் மீடியால. ஸோ அத தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பவித்ரா வந்து மென்ஷன் பண்ணாங்க. அதே மாரி அர்ச்சனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அருணுக்கு வந்து லைக் பிஆர் ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணாலுமே வந்து அத வேற மாரி காமிக்கிறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கு அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ட்ரூ தான். லைக் பிஆர் ஒர்க் எந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்ஸ்க்கும் நடக்குது அப்படின்றது நம்மளுக்கே தெரிஞ்சிருக்கும். லைக் ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு செட் ஆஃப் பீப்பிளும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ மத்தவங்க ஒரு விஷயம் பண்றாங்க, ஒரு நல்ல விஷயம் பண்றாங்க அப்படின்ற பட்சத்தில, அத வந்து வேற மாரி போர்ட்ரேயல் பண்ற ஒரு பிஆர் குரூப் இருந்துச்சு அப்படின்னா, அது வந்து முழுக்க முழுக்க ஒரு தவறான விஷயம் அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியும். அண்ட் தென் ஜெஃப்ரிக்கு இந்த விஷயங்கள்லாம் வந்து சுத்தமா வந்து தெரியல. லைக் அவர் ஜஸ்ட் என்ன கூப்பிட்டாங்க, நான் உள்ள வந்துட்டேன். நான் ஏதோ ரிசர்ச் பண்ணல. நான் எதுவும் பிளானும் பண்ணல. எதுவும் ஸ்கிரிப்டும் எழுதல அப்படின்ற மாரிலாம் வந்து ஜெஃப்ரி வந்து லைக் சாரி பவித்ரா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பவித்ரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இத தான். ஸோ இந்த மாதிரி பீப்பிள்லாம் உள்ள இருக்கிறப்ப, நான் ஏன் இங்க இருக்கக்கூடாது அப்படின்றத ஆணித்தனமா சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, எந்தவித பிஆர் டீமோ இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் வேற எந்த ஸ்கிரிப்ட் எழுதியோ, இல்ல நான் வந்து இதத்தான் பண்ண போறேன் அப்படின்ற மாரியோ நான்லாம் வரல. ஸோ தட் நான் வந்து இப்ப இங்க உள்ள எப்படி இருக்கனோ, அதே தான் நான் வெளியவும் அப்படின்றத வந்து ஜெஃப்ரி கிட்ட வந்து சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி பிஆர் டீம்ம பத்தி அப்படியே ஓப்பனா வந்து பவித்ரா வந்து ஜெஃப்ரி கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தட் பவித்ரா வந்து உள்ளேயும், வெளியும் ஒரே மாரி தான் இருக்காங்களா? இல்ல உள்ள வேற மாரி அவங்க வந்து லைக் நடிக்கிறாங்களா? அப்படின்றதையும் மறக்காம இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. என்ன பொறுத்தவரைக்கும் பவித்ரா சொன்னது தான். லைக் அவங்க எப்படி இருக்காங்களோ, அதே மாரி தான் வெளியவும் இருப்பாங்க அப்படின்றது என்னோட கணிப்பு. ஏன்னா மத்த கண்டஸ்டன்ட்ஸ் அதாவது பவித்ராவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அத பத்தி சொல்லும்போது, இவ இப்படி தான் அப்படின்ற மாரி நெறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அவங்க கிளீனா வச்சுப்பாங்கல்ல. ஸோ அந்த விஷயம்லாம் வந்து வெளிய இருந்து அவங்க கிட்ட வந்தது தான். விச் மீன்ஸ் அவங்க ஒரே மாரி தான் இருக்காங்க அப்படின்றத அது மூலமா நான் வந்து கணிக்கிறேன். ஸோ உங்களோட கணிப்பு என்னன்றத மறக்காம இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் கைஸ். பாய்.